நீங்க நிறைய விஷயத்துல தோற்று போகலாம் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணுலயாவது நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா அப்படிதான். நான் நிறைய நேரத்துல யோசிப்பேன். அப்படின்னா எனக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஸ்கூல்ல, அப்ப ஆசையா இருக்கும். என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா 100க்கு 100 எடுக்கிற ஆசையெல்லாம் இருக்காது. என்ன ஆசை இருக்கும்னா இந்த 36ன்னு ஒரு நம்பர் இருக்கு பாருங்களேன், 36. இந்த 36 இது ரொம்ப பிடிக்கும். 36 ஏன் அப்படின்னா 35னா கூட அது என்னது, இந்த தொட்டும் தொடாமலும் இருக்கிறது, அப்படிதான் கீழே விழுந்தும் அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா 36ன்னா 35னா டீச்சர் பார்ப்பாங்க, இவன் எதாவது ஒன்று 1/2 மார்க் குறைச்சி இவனை ஃபெயில் பண்ணி தான் விடணும், ஏன்னா இவன் பாஸ் பண்ண மாட்டான். ஆனா 36னா கை வைக்கவே முடியாது. அப்போ எனக்கு பிடிச்சதே 36 தான். இந்த 36 கிடைச்சா பரவாயில்லையே, 36 கிடைச்சா பரவாயில்லையே. ஆனா ஒரு நாள் கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு 36 தாண்டல. நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னுடைய மார்க் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, சே இவ்வளவு கேவலமா வாடா படிப்பை படிச்சாலும். ஆனா உண்மையிலே பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அங்க எக்ஸாம் எழுதின பேப்பரை வந்து பார்க்கும்போது 90, 95, 85, 100. சே என்ன ஆசீர்வாதம். அப்ப நான் நம்புறேன், ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை தோற்று போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு இடத்துல என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கட்டை. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபத்துல நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதான் எனக்கு முடிவு. அதான் ஒரு மனுஷனை நேசிச்சு ஒரு மனுஷியை நேசிச்சு நீங்க ஒருவேளை தோற்று போகலாம். உங்களுடைய காதல் இல்லைன்னா உங்களுடைய அன்பு தோற்று போய் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நான் நேசிச்சேன் பாஸ்டர், நான் உயிரை கொடுத்து நேசிச்சேன், நான் தோற்று போனேன், அவ்வளவுதான் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. தோல்வியை கையாள தெரிகிற ஒரு மனுஷன் முதலாவதாக என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய தோல்வி எனக்கு முடிவில்லைன்ற நம்பிக்கை அவன் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்றில் எல்லாவற்றிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, தோல்வி முடிவு இல்லை. நல்லா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென்.